ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? முருங்கை நட்டவங்க தடி உணாமல் போவோம். ஆமாங்க, முருங்கைக்கீரையில் அவ்வளோ சத்து இருக்குது. இது எங்கள் பாட்டி சொன்னது. அதனால தான் அவங்க அந்த பழமொழியை அவங்களுக்கு முன்னாடி சொன்னவங்க அவங்க எங்ககிட்ட சொல்லியிருக்காங்க. முருங்கைக்கீரையை வச்சு இவ்வளோ ஃபுட்டு ரெடி பண்ணலாங்க. முருங்கைக்கீரை கடைஞ்சி சாப்பிட்றது மட்டும்தான் நம்மளுக்கு இன்றைக்கி தெரியும். அதாவது முருங்கைக்கீரையை அடை செஞ்சு சாப்பிட்லாம். அடுத்து மாவு புட்டு செஞ்சு சாப்பிட்லாம். எவ்வளோ செஞ்சு சாப்பிட்லாம். அடாம முருங்கைக்கீரை அடை, ஆமாம், யாருக்குமே தெரியாது அப்படின்னு நினைக்காதீங்க. முருங்கைக்கீரை அடை எல்லாருக்கும் தெரியும். ஆனால் பால் மாதிரின்னு யாரும் செய்ய மாட்டோம். அதுதான் நான் இன்னைக்கு செஞ்சு காமிக்க போகிறேன். இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, அவங்களுக்கு, அடுத்து ரத்த சோகை இருக்கிறவங்க, ரத்தம் ரொம்ப கம்மியாக இருக்கிறவங்க, எவ்வளோ பேர் செஞ்சு சாப்பிட்டு பார்க்கலாம். செய்கிறதுக்கு பால் மாதிரின்னு விட்ட பொருள் இதான். செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ஹை கிளாஸ் ஃபுட்டோட ஒரு காலத்தில் இதெல்லாம் ஹை கிளாஸ் ஃபுட்டை நினைக்கல. ஆனால் இன்றைக்கி இதுதான் ஹை கிளாஸ் ஃபுட்டு. ஒரு காலத்தில் எல்லாருமே இதை லோ கிளாஸ் ஃபுட்டாக தான் நினச்சிட்டு இருந்தாங்க. இந்த ஃபுட்டை சாப்பிட்டு தான் நம்ம தாத்தா, ஆயா எல்லாருமே உடம்பு ஆரோக்கியத்தோட 90 வயசு, 100 வயசு, 110 வயசு வரைக்கும் இருந்தாங்க. இன்றைக்கி நம்ம 70, 80க்கே திணறோம். கேவுரு மாவுங்க. அதாவது பாக்கெட்டு மாவு கிடையாது. இது கடையில் விற்கிற பாக்கெட்டு மாவு கருப்பாக இருக்கும். கேவுரு வாங்கி கழுவி காய வச்சு அரைச்சி எடுத்துகிட்டு வந்தால் மாவு இப்படி தான் இருக்கும். பாருங்கள், இந்த மாவில் செஞ்சால் அடை அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும். ஆனால் இன்றைக்கி யாரும் அப்படி பண்ணுறது கிடையாது. டைரெக்டாக போய் அடை செய்யணுன்னா, இல்லை புட்டு செய்யணுன்னா கடையில் போய் பாக்கெட்டு மாவு வாங்கிடுறது, வாங்கிட்டு அடை செஞ்சு சாப்பிட்றது. ஆனால் அப்படி பண்ணாதீங்க. பச்சை மிளகா, கட் பண்ண வெங்காயத்தை போட்டு நல்லா பிசைஞ்சிக்கணும். கொஞ்சோண்டு ஜீரகம் கையில் போட்டு நுணுக்கி போட்டுக்கணும். கொஞ்சோண்டு ஜீரகம். ஏன்னா கேவுரு மாவுனாலே செரிக்காது. அதனால் லைட்டாக ஜீரகம் போட்டுக்கிறோம். பூண்டு போட்டு நல்லா நசிக்கணும். நல்லா நசுக்கி மாவோட மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். பூண்டை கொஞ்சம் சேர்த்தனா நல்லா அடை நல்லா வாசனை கமன்னு இருக்குங்க. எப்படி வந்திருக்கு பாருங்க மாவு. கட் பண்ண தண்ணி திட்டமான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றி மாவை நல்லா பிசைஞ்சுக்கோங்க. தண்ணி ஊற்றி நல்லா மாவை நல்லா பிசைஞ்சுக்கோங்க. எப்படி வருது பார்த்தீங்களா? மாவு நல்லா பளபளன்னு வெள்ளையாக இருக்குது பாருங்க. அதே கடையில் வாங்குற மாவுன்னா இவ்வளோ பளபளன்னு நல்லா இருக்காது மாவு. இந்த மாவு எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்க. கேவுரு வாங்கி அரைச்சி எடுத்துகிட்டு வர மாவு இது. பார்த்தீங்களா, மண் அடுப்பு. இதெல்லாம் நம்ம இப்போ அடை செய்ய போகிறோம். அடுப்பு எவ்வளோ ஜோராக எரியுது பாருங்க. சிலிண்டர் தட்டுப்பாடுக்கு இந்த மாதிரி அடுப்பு ஒன்று ரெடி பண்ணிக்கோங்க. எல்லாரும் வேறு லெவலில் இருக்கும். காட்டன் துணியை நனைச்சி நல்லா பூஞ்சின்னு அழகாக தட்டையாக தட்டிக்கோங்க. நேரம் சிலிண்டர் தட்டுப்பாடுக்கு இந்த அடுப்பு கிராமத்தில் இருக்கவங்களாம் பரவாயில்ல. இந்த மாதிரி அடுப்பு செஞ்சு விறகு கிடைக்கும், எடுத்துகிட்டு யூஸ் பண்ணிக்கலாம்.
சிட்டியில் இருக்கவங்களுக்கும் விறகு கிடைக்கும். கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கவங்க அடுப்பு யூஸ் பண்ணலாம். சரி, திருப்பி போட்டு பார்த்தீங்களா, அடை எவ்வளோ அருமையாக வந்திருக்குன்னு பாருங்க. வேற லெவலில் இருக்குங்க அடை. டெய்லியும் இதை மாதிரி ராகி மாவு அடை, ராகி மாவு தோசை, ராகி மாவு புட்டு எல்லாம் செஞ்சு சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்க, உடம்பு வேற லெவலில் வந்துடுங்க. எண்ணெய் ரொம்ப யூஸ் பண்ணாதீங்க, எண்ணெய் திட்டமாக யூஸ் பண்ணுங்க. ஆனால் எவ்வளோ பேருக்கு எண்ணெய் ஒத்துக்காது, அதனால் எண்ணெய் கொஞ்சம் கம்மியாக யூஸ் பண்ணுறது நல்லது. ஆமாம், இதெல்லாம் யாருக்கும் தெரியாது அப்படின்னு நினைக்காதீங்க, எல்லாருக்கும் தெரியும். வேலைப்பளு காரணமாக செய்ய பால் மாறின்னு விட்டுடுறோம். கொஞ்சம் டைம் எடுத்து செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா எவ்வளோ பேர் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறத குறைச்சிக்கலாம். மெயினாக இதெல்லாம் நம்ம குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. ஏன்னா நாமெல்லாம் எவ்வளோ காலமாக சாப்பிட தவறிட்டோம். நம்ம குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தா அவங்க ஆரோக்கியம் உடம்பு வேற லெவலில் இருக்கும். இதுக்கு மல்லாட்டை பயிறு சட்னி அரைச்சி தொட்டு சாப்பிட்டா வேற லெவலில் இருக்கும். மல்லாட்டை பயிறு நல்லா நுணுட்டி தோல் இல்லாமல் எடுத்துக்கோங்க. பூண்டு ஒரு 4 பல் தோலோடையே போட்டுக்கோங்க. பச்சை மிளகா ஒரு 4 மிளகா போட்டுக்கோங்க. 2 மிளகாய் துண்டு துண்டாக கிள்ளி போட்டுக்கோங்க. கல் உப்பே போட்டுக்கோங்க, ஏன்னா மிக்சியில் தானே அரைக்க போகிறோம், அதனால் கல் உப்பே போட்டுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடை ரெடி ஆயிடுச்சு. சட்னி தாளித்து சாப்பிட வேண்டியதான். எண்ணெய் கொஞ்சோண்டு போட்டுட்டு கடுகு கொஞ்சம் போட்டு சட்னியை தாளித்து சாப்பிட்டா வேற லெவலில் இருக்கும். அடைக்கி சட்னி ரெடிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடை ரெடி. வேற லெவல் அடை. பார்க்கறது நல்லா இருக்குது, சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும். உண்மையாலுமே வேற லெவல் ஃப்ரெண்ட்ஸ். குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. ஏன் காலையில் டிஃபனாகவும் செஞ்சு சாப்பிட்லாம், நைட்டு டிஃபனாகவும் செஞ்சு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்குது.